மிதுன ராசி நேயர்களுக்கு நிறைய முயற்சி. இறைவன் எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் காப்பாற்ற மாட்டாரான்னு யோசிக்கும் பொழுது நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு யாராவது சொல்லும்போது எப்படி இருக்கும்? நான் நினைக்கிறேன் எல்லாமே நடக்குது. ஆனால் செலவு செலவு செலவு. ஆனால் செலவு இருந்தாலும் நியாயமான செலவு. அனாவசிய செலவு ஒன்றும் பண்ணுறதில்ல, நியாயமானது தான். பார்ப்போம், நடக்கட்டும், ஜெயிக்கட்டும், ஓகே அப்படின்னு பல விஷயங்களை மனதில் தேர்த்தி கொண்டு செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. யாரையும் நம்பி பணம் கொடுக்கக்கூடாது, யாரையும் நம்பி செயலிறங்கக்கூடாது, யாரையும் நம்பி எந்த காரியத்தில் இருக்கக்கூடாது, யாரையும் நம்பி சில விஷயத்தில் முடிவெடுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் பணவரவுகள் கூடி வரும். உபயோகமாக சில காரியங்கள் பண்ணுங்கள். தொழிலுக்கு உண்டான விஷயத்தை பற்றி யோசிங்க. யாருக்கெல்லாம் பேலன்ஸ் கொடுக்கணுமோ கொடுங்க. அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக கட்ட வேண்டிய விஷயங்கள், பேங்க் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய வாரங்களில் எடுத்து முயற்சி பண்ணுவீங்க. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். குழந்தைகளை பற்றி ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா டென்ஷன் ஆகல. என்னடா இது, நம்ம பாட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறது யாருக்காக? குழந்தைக்காக. இவங்கள பற்றி நம்மக்கிட்ட வருதே அப்படின்னு அப்பப்போ இருப்பேன். ஃபேமிலியில் ஏதேனும் இஷ்யூ வந்துச்சுன்னா சிவனேன்னு இருக்கிறது இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை தூண்டுறதுங்கிற மாதிரி சில நேரங்களில் அப்பப்போ மனசு தோணும். யாரையும் நம்ப முடியறது இல்லைங்கிற மாதிரி. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதின்னு அம்பாளை வேண்டிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும்.